விந்து சீக்கிரம் வராமல் இருக்கிறதுக்கு மருந்துகளை பயன்படுத்தலாம். அதற்கு பதிலாக மது நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா மது ஒரு அடிக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். மதுவை ஒரு மாற்றாக வைப்பது பிற்காலத்தில் ஆபத்தாக முடிகிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மது அதிகமாக இருந்தும்போது ஆண்மை குறைவு, ஆண் ஹார்மோன் குறைந்து பெண் ஹார்மோன் அதிகமாகிறது, விந்து பையில் சுருங்குவது, வயிறு பெருசாக வீங்கிறது, ஏராளமான பிரச்சனைகளை கொண்டு வரும். வணக்கம். மது அருந்திய பின் உடலுறவு கொள்ளலாமா? மது அருந்தினா உடலுறவு கொள்றதுல எந்த விதமான பிரச்சனை இல்லை. மது செக்ஸ் ஆர்வத்தை அதிகமாகும். ஆனால் நீண்ட காலம் மது அருந்துவது அல்லது அதிக அளவுக்கு மது அருந்துவது செக்ஸ் ஆர்வத்தை தூண்டினாலும் பின்னால செக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அந்த செயலை குறைச்சிடும். கொஞ்சமா மது அருந்துறது ஒரு எக்ஸைட்டேஷன், கிளர்ச்சியை அதிகப்படுத்தும், செக்ஸ் ஆர்வத்தை அதிகப்படுத்தும். ஆனால் தொடர்ந்து மது அருந்துவது என்பது உடல் நலத்திற்கு மிகப்பெரிய கேடு. ரத்த நாளங்களை பாதிக்கும், கல்லீரலை பாதிக்கும். கல்லீரல் பாதிக்கப்படும் போது பாடியில் பெண் ஹார்மோன் அதிகமாகும், ஆண் ஹார்மோனோட விந்து பைகள் சுருங்கி போயிடும். ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி விந்து சீக்கிரம் வர்றவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவாங்க. மது அருந்திட்டு செக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பாடி ஃபுல்லாவே மதத்த ஒரு உணர்வு இருக்கும். அது ஆணுறுப்புலயே இருக்கும். அந்த உணர்வு கம்மியாகிறதுனால அவங்களால நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண முடியும், விந்து சீக்கிரம் வராது. இதுக்காகவே நிறைய பேர் கொஞ்சம் மது அருந்திட்டு உறவுல ஈடுபடுவாங்க. தூக்கம் வராதவங்க மது அருந்திட்டு தூங்குறது மாதிரி. ஆனா இதற்கெல்லாம் முறையான மருந்துகள் இருக்கு. அந்த மருந்துகளை எடுக்கும்போது உடல்ல எந்த பாதிப்பும் இருக்காது. விந்து சீக்கிரம் வராமல் இருக்கிறதுக்கு மருந்துகளை பயன்படுத்தலாம். அதற்கு பதிலாக மது நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா மது ஒரு அடிக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஆயில் குறைஞ்சிரும், உடல் நலத்தையும் அது பாதிக்கும். மது கிட்டத்தட்ட மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளையுமே பாதிக்கும். இருதயம், மூளை, கல்லீரல், ஆண்மை குறைவு, எல்லா பிரச்சனைகளையும் மது உண்டு பண்ணும். அதுவும் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக ஆல்கஹால் இருக்க பிரச்சனை அதிகமாக இருக்கும். மது கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அவங்களால தொடர்ந்து விரைப்புத்தன்மையை கொண்டு போக முடியாது. கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வந்துடும், விரைப்புத்தன்மையும் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் குறைவாக மது அருந்தும்போது பெரிய பிரச்சனை இருக்காது. ஒரு கிளர்ச்சி இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் இன்பமாக கூட இருக்கலாம். ஆனால் மது அதிகமாக இருந்தும்போது இது எல்லாமே சிக்கலை கொண்டு வரும். தொடர்ச்சியாக நீண்ட நாட்கள் மது அருந்தும்போது அதுவும் எதிர்விளைவுகளை உண்டு பண்ணும். ஆண்மை குறைவு, ஆண் ஹார்மோன் குறைந்து பெண் ஹார்மோன் அதிகமாகிறது, விந்து பையில் சுருங்குவது, வயிறு பெருசாக வீங்கிறது, ஏராளமான பிரச்சனைகளை கொண்டு வரும். அதனால மது அருந்திட்டு செக்ஸ் பண்றதுன்றத பொதுவாக தவிர்க்கிறது நல்லது. விந்து லேட்டா வர்றதுக்காக மது அருந்துறது, அல்லது செக்ஸ் ஆர்வத்திற்காக மது அருந்துறது, அல்லது தூக்கத்திற்காக மது அருந்துறது, இது எல்லாத்தையுமே தவிர்ப்பது நல்லது. பிரச்சனை என்னவோ அதை அட்ரஸ் பண்ணி அதை சரி பண்ணுறது நல்லது. நமக்கு என்ன பிரச்சனைகளோ அதை சரி பண்ணிக்கிறதா நல்லது. அதை என்னன்னு பார்க்காம விந்து சீக்கிரம் வருதுன்னா அதுக்கு தவிர்ப்பதற்கு ஏராளமான சிகிச்சைகள் இருக்கு. செக்ஸ் ஆர்வம் குறைவாக இருக்குன்னா அதை அதிகப்படுத்துறதுக்கு ஏராளமான சிகிச்சை முறைகள் இருக்கு. என்ன காரணம்ன்ற கண்டறிந்து சரி பண்ண முடியும். அதற்கு பதிலாக மதுவை ஒரு மாற்றாக வைப்பது பிற்காலத்தில் ஆபத்தாக முடிகிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு. வணக்கம்.